காலேஜ் படிக்கிறப்போ ஒரு செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்டில் ஒரு டாப்பிக்கை பார்த்து அலறாத ஆட்களே கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த டாபிக் எப்போ வந்தாலுமே நாங்கள் அதை ஒமிட் பண்ணி வச்சுருவோம். ஸோ அப்பேற்பட்ட டாப்பிக்கை நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சும்மா ஒரு கோத்ரூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக ஒரு ரீட் அவுட் பண்ணி பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறமேட்டு இதையடா நான் ஒமிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இவ்வளோ சிம்பிளான கான்செப்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வச்ச அந்த கான்செப்டோட பேர் தான் ஒபெரான் கான்செப்ட், ஒபெரான் மாடல்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஒபெரான் மாடல் வந்து ஒரு செமஸ்டரில் எங்களுக்கு வந்துச்சு. அப்போது சில 2 மேதாவிகள் மட்டும்தான் அதை வந்து ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. பட் ஆனால் அப்போ அது என் மண்டையில் ஏறல. ஸோ இப்போ நான் அதை ரீவிசிட் பண்ணேன். ஸோ ரீவிசிட் பண்ணுறப்போ கான்செப்டை புரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஓரளவுக்கு சிம்பிளாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒபெரான் கான்செப்ட் எதைப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோகேரியாட்ஸ், ஈகேரியாட்ஸ்னு இருக்கும். ஸோ ஈகேரியாட்ஸ்னா ப்ரோகேரியாட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோகேரியாட்ஸை வச்சு தான் இந்த ஒபெரான் மாடலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. யார் கிரியேட் பண்ணாங்க? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கிரியேட்டர் இருக்கும். ஸோ இந்த மாடலை யாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்கோஸ் ஜேக்கப், இன்னொன்று வந்து ஜாக்யூஸ் மொனாட். 1961 இதை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. பாருங்களேன், அந்தளவுக்கு அப்போது ஈடுபாடோடு வந்திருக்காங்க. சரி, ஓகே, அது இருக்கட்டும். ஸோ இந்த ப்ரோகேரியாட்ஸை வச்சு அவங்க என்ன தான் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செல் இருக்கும். அந்த செல்லில் பல வகையான ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன்ஸ் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய சிஸ்டம் பேரை தான் ஒபெரான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒபெரானுங்கிறது வந்து கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்னு சொல்லிக்கலாம். சரி, ஓகே. இந்த ஒபெரானில் மொத்தம் 2 வகையான டைப்ஸ் இருக்குது. அதாவது 2 குணங்கள் இருக்குது ஒபெரான்லேயே. ஒன்று இன்டியூசபிள், சொன்னாதான் இல்லை யாராச்சும் ஒருத்தரோட உந்துதல் இருந்தால் தான் அவன் வேலையை செய்வான். இன்னொன்று ரெப்ரெசபிள். ரெப்ரெசபிள்னா ஆல்ரெடி அவன் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பான், எவனாச்சும் ஒருத்தன் வந்து அவனை ஸ்டாப் பண்ணுறது, அதை தான் ரெப்ரெசபிள் ஒபெரான்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஒபெரான் மாடல் வந்து ஆன் ஆஃப் அப்படின்ற ஒரு ஸ்விட்ச் பேஸ்டான சிஸ்டம்னு சிம்பிளாக சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. முதல்ல இந்த இன்டியூசபிள் ஒபெரானை பார்க்கலாம். இன்டியூசபிள் ஒபெரானுக்கு இவங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா லேக் ஒபெரானா சொல்கிறாங்க. லேக் ஒபெரானா ஒன்றும் இல்லை, லாக்டோஸ் ஒபெரான். ஸோ இந்த ஒவ்வொரு ஒபெரானுமே ஒவ்வொரு சப்ஸ்டேட் உள்ளே வரப்போ தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை தான் இன்டியூசபிள் ஒபெரான். ஸோ எப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து செல்லுக்குள்ளார வருதோ அந்த சப்ஸ்ட்ரேட் அந்த ஃபங்க்ஷன் அந்த சிஸ்டமில் ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும். ஸோ இன்டியூஸ் பண்ணும். ஸோ அப்படி இன்டியூஸ் பண்ணுறது மூலயமா இந்த சிஸ்டம் ரன் ஆகி அதோட ப்ராசஸை அடுத்த லெவலில் கொண்டு போகும். இது இன்டியூசபிள் ஒபெரான். ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் ஒரு 2 பார்ட் இருக்கும். ப்ரொமோட்டர், ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இந்த ஆப்ரேட்டர் இருக்கார் இல்லையா, இந்த ஆப்ரேட்டரை தான் ரெப்ரஸார்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாக் வந்து வேலை செய்ய விடாமல் ஆஃப்லைன்லேயே வச்சிருக்கும். ஸோ இந்த ஆஃப்லைன் மோட்லேயே ஆன்லைன் மோடாக மாற்றுறதுக்கு தான் ஒவ்வொரு சப்ஸ்ட்ரேட்டாக உள்ளே வரும். அதாவது யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்த உடனே ரெப்ரஸர் பிளாக் வெளியே போயிடும். வெளியே போகிறப்போ ஆப்ரேட்டர் அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார். ஸ்டார்ட் பண்ணுறப்போ அடுத்த ப்ராசஸ்க்கு அது போகும். ஸோ இதை தான் இன்டியூசபிள் ஒபெரான்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்லணும்னா ஆஃப்லைன்லேயே இருக்கிற ஒருத்தன் ஆன்லைனுக்கு வந்துட்டான். சரி, ஓகே. அடுத்தது ரெப்ரெசபிள் ஒபெரான். இது அவனுக்கு அப்படியே ஆப்போசிட். என்னென்னா இதுக்கு எக்ஸாம்பிள் ட்ரிப்டோஃபேன் ஒபெரான்னு சொல்கிறாங்க. ட்ரிப்டோஃபேன்னா ஒன்றும் இல்லை, ஒரு அமினோ ஆசிட். ஸோ ஒரு செல்லுக்கு இப்போ இந்த செல்லுக்கு போதுமான அளவுக்கு ட்ரிப்டோஃபேன் கிடச்சிருச்சுன்னா அது அதிகப்படியாக போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது வேஸ்டேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ட்ரிப்டோஃபேன் அமினோ ஆசிட் என்ன பண்ணும்னா ரெப்ரஸரை தூக்கிட்டு போய் ஆப்ரேட்டர் மேலே உட்கார வச்சிடும். ஸோ அப்படி உட்கார வைக்கிறது மூலயமா அந்த சிஸ்டம் ஸ்டாப் ஆகிடும். சொல்லப்போனால் ஓடிக்கிட்டே இருக்கிறவன ஒருத்தனை தலையில் தட்டி உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறது. ஸோ ஆன்லைனில் இருக்கிறவனை ஆஃப்லைனுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து ரெப்ரெசபிள் ஒபெரான். இந்த சிஸ்டம் மூலயமா ப்ரோகேரியாட்ஸ் இந்த என்விரான்மெண்ட்டில் ஸோ ஜீன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணி மெயின்டைன் பண்ணி இந்த என்விரான்மெண்ட்டில் சஸ்டைனபிளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒபெரான் கான்செப்டில் சொல்ல வராங்க. ஒரு செல்லுக்குள்ளாரியே இன்டியூசபிள் ஒபெரான், ரெப்ரெசபிள் ஒபெரான் 2 ஒபெரான்ஸ் இருக்குது. பட் இந்த 2 ஒபெரானும் இவன் மட்டும் வந்தால் தான் வேலை செய்வான், இல்லை இவன் மட்டும்தான் வேலை செய்வான்லாம் கிடையாது. 2மே ஒன்றுக்கு ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அட் த சைமல்டேனியஸ் டைம். பட் 2மே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ஃபியர் ஆகவே ஆகாது. ஸோ இதுதான் அழகி அந்த செல்லுக்கு. பிகாஸ் அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான், இவன் வேலையை இவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நோ இன்டர்ஃபரன்ஸ். இவ்வளோ தான் இந்த ஒபெரான் கான்செப்ட். ஸோ அப்போ பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமாக தெரிஞ்சது. இப்போ பார்க்குறப்ப ஓரளவுக்கு ஈஸியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இது எதனாலன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததோ, வாட் எவர் மேபி. பட் இன்னும் சொல்ல வந்ததுன்னா ஒரு சாதாரண செல்லுக்கே இவ்வளோ கண்ட்ரோல் சிஸ்டம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறப்போ நமக்கு தான் சில நேரம் இல்லாமல் போயிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லேட்டாக புரியும், பரவாயில்ல. ஒபெரான் கான்செப்டை ஒரு தடவை படித்து பாருங்கள். மேபி இன்னும் நல்லா புரியலாம். சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சு மற்றவங்களுக்கு யாராவது புரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க.